இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேதவசனம், உன்னைப் போலவே உன் பிறனையும் நேசிப்பாயாக. மத்தேயு 22:39. வசனத்தை விளக்கும் கதை, உண்மையான நண்பன் யார் என்று பார்ப்போம். ஒருமுறை ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ என்ற ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த பாதை மிகவும் கரடுமுரடானது. திடீரென்று திருடர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். திருடர்கள் அவனிடம் இருந்த பணம், துணி எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டு அவனை பலமாக அடித்து உயிருக்கு போராடும் நிலையில் பாதையிலேயே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வந்தார். அவர் அடிபட்ட மனிதனை பார்த்தும் பார்க்காதது போல விலகிச் சென்றார். அடுத்து ஒரு லேவியர் வந்தார். அவரும் உதவி செய்யாமல் ஓடிவிட்டார். கடைசியாக அந்த வழியாக ஒரு சமாரியன் வந்தார். பயப்படாதே. அந்த காலத்தில் சமாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆகாது. ஆனால் அந்த சமாரியன் அடிபட்ட மனிதனை பார்த்தபோது மனதுருகினார். அவனுடைய காயங்களுக்கு மருந்திட்டு கட்டினார். தன் வாகனத்தில் ஏற்றி ஒரு விடுதிக்கு கொண்டு சென்றார். பணத்தை கொடுத்து, இவரை பார்த்துக் கொள்ளுங்கள், மீதி செலவை நான் வரும்போது தருகிறேன் என்று அன்புடன் கூறினார். இயேசு கேட்டார், இந்த மூவரில் யார் அந்த அடிப்பட்ட மனிதனுக்கு பிறனாக உண்மையான நண்பனாக இருந்தார்கள்?